துணியை காய போட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டில் நல்லா கொத்து கொத்தாக நெல்லிக்காய் காய்ச்சிருந்தது. பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஸோ அப்படியே உங்களுக்கும் வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். நல்லா கொத்து கொத்தாக இருந்தது. என்ன நல்லா பழுத்த பழம்லாம் கொஞ்சம் கீழே இருந்தது, கை கேட்டில். இருந்தாலும் மனசு கேட்கல, எட்டின வரைக்கும் எடுத்துருவோண்டான்னு சொல்லிட்டு பிரிச்சாச்சு. இந்த நெல்லிக்காவை சாதாவாக சாப்பிட்றதோட நல்லா அலசிட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சாப்பிட்டா இருக்கும் பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. அப்படி இருக்கும். உங்களுக்கு பிடிக்க மாட்டேறதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் மீ டைம் எடுக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே போகிற ஆளே இல்லை, அதாவது தனியாக வெளியே போகிற ஆளே இல்லை. போனால் எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ, அதனால் போகவே மாட்டேன். இன்றைக்கி என்னவோ ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சரி கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வாங்க வந்தது என்னமோ 2 பொருள் தான், பட் சுற்றி பார்க்க ஜாலியாக இருந்தது. அடுத்ததான் எங்கள் ஒரு மினி சரவணா ஸ்டோர். அங்கே போயிட்டு நான் வாங்க வந்தது ஒன்று, ஆனால் பார்த்துட்டு இருந்தது வேறு ஒன்று. இந்த கிளாஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் மட்டும் கிளாஸ் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக தூக்கியிருப்பேன். பட் எனக்கு கிளாஸ் அவ்வளோ பிடிக்காது, அதாவது கிளாஸில் காஃபி குடிக்க பிடிக்காது. அதனால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டாட்டா.